ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகஸ்ரா மஞ்சரி சேனல். இன்றைக்கி என்ன நம்ம சேனலில் பார்க்க போகிறோன்னா, ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் பால் கடும்பு செய்ய போகிறோம். முதல் நாள் பாலை வச்சு கேக் போல் நாம் செஞ்சு சாப்பிட போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். மாடு கண்ணுக்குட்டி போட்டுச்சுன்னா அன்றைக்கி முதல் நாள் சீம்பால் கறக்கும் இல்லையா, அன்றைக்கி அந்த முதல் நாள் பால் தான் இந்த மாதிரி கேக் மாதிரி வரும். ரெண்டாவது நாள் மூணாவது நாள்லாம் கொஞ்சம் தண்ணி மாதிரி திரியாக வரும். இந்த முதல் நாள் பாலை நாம் எப்படி கேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல பாலை வடிகட்டிக்கணும். பாலில் அந்த மாட்டோட மடியில் இருக்கிற முடி கொஞ்சம் இருக்கும், அதனால் ஒரு பவுல் எடுத்து பாலை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். முதல் நாள் பால் இந்த மாதிரி மஞ்சளாக இருக்கும். ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கின்னு இதுக்கு தேவையான அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லத்தை தூள் பண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெல்லம் கரையிற வரைக்கும் நாம் வெயிட் பண்ணலாம். நல்லா கரைஞ்ச பிறகு ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி ஒரு ரிங்கை வச்சுக்கலாம். அந்த ரிங்கு மேலே நாம் ஊற்றி வச்ச பால் கிண்ணம் வச்சு அதுக்கு ஒரு பிளேட் போட்டுக்கலாம். பிளேட் போட்டு அடுப்பு மேலே வச்சுக்கலாம். அடுப்பு மேலே வச்சு ஒரு 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே குக் ஆகட்டும். இட்லி மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் வேக வைங்க. 20 நிமிஷம் கழித்து வெந்ததா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தா, இட்லி மூடி எடுத்துகிட்டு உள்ளக்கிற பிளேட்டையும் திறந்து நம்ம ஒரு கத்தி வச்சுக்கலாம். இல்லைனா ஒரு குச்சி விட்டு இதில் குத்தி எடுத்தால் கத்தியில் ஒட்டாத வரணும். கிட்டத்தட்ட கேக் போல் தான். இந்த மாதிரி ஒட்டாத வந்தால் வெந்ததுன்னு அர்த்தம். இதை நம்ம பக்கமாக எடுத்து வச்சு நல்லா சில்லுன்னு ஆற வைக்கலாம். ஆற வச்சதுக்கப்புறம் சைடெல்லாம் எடுத்து விட்டு ஒரு பிளேட்டில் கமுத்தி நம்ம தேவைப்பட்ட பீசஸ் போட்டுக்கலாம். நமக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி கட் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த முதல் நாள் பாலில் தான் இந்த மாதிரி கேக் போல் சூப்பராக இருக்குங்க. இதில் வெல்லம் போட்டு செஞ்சால் தான் டேஸ்ட்டு. நீங்களும் எப்போவாவது கடும்பு பால் கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சகஸ்ரா மஞ்சரி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய்.